ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த மங்கள நாளில் தான் உன் வீட்டில் உனக்கான நல்ல விஷயம் நடக்க போகுது. நீயே சற்றும் எதிர்பாராத பேரதிசயத்தை இன்று இரவுக்குள்ளாகவே நான் நடத்தி கொடுத்துட்றேன் செல்லமே. வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்லபடியாக வாழணுன்ற எண்ணம் இருக்கக்கூடிய உனக்கு இனி எந்த வகையிலும் நான் தோல்வியை அனுமதிக்க மாட்டேன். நல்ல வாழ்க்கையை வாழும்போது பல பேர் உன்னை பார்த்து பொறாமைப்படலாம். நீ சிரமங்களை சந்திக்கும் போது அதை பார்த்து பொறாமை கொண்டவர்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி போனவங்க இப்போ நீ நல்லபடியாக வாழ்கிறத பார்த்துட்டு உன் மூலமாக ஏதாவது காரியம் சாதிச்சுக்கலான்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வருவார்கள். யார் உன்னை காரியவாதியாக சந்தர்ப்பவாதியாக தேடி வந்தாலும் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு உன்னை குறை சொல்லும் மனிதர்களையும் தேவையில்லை நிராகரிச்சுட்டு உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ ஆரம்பிக்கணும். நீ எப்போதும் நேர்மையாக இருப்பது முக்கியம். நேர்மையை பின்பற்றுவதன் மூலமாக உனக்கு அதிகமாக உறவுகளும் நண்பர்களும் இல்லைனாலும் கூட அது வாழ்நாள் முழுவதும் உனக்கான நல்ல பயனை கொடுக்கும். காலை பொழுது விடியும் போது உன் வாழ்க்கையும் அழகாக மலரும்படி நான் செய்வேன். ஒவ்வொரு நாளும் இனிமே நீ விரும்பிய எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும். கரும்பின் இனிப்பை போல உன் நாட்களில் இனிமை செழிக்கும். பொறுமையோட நம்பிக்கையோட உன் முயற்சிகளை செய்யும் உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன்னை வந்தித்தவர்கள் திட்டியவர்கள் தூற்றியவர்கள் முன்பாக நீ உயர்ந்து வாழ்வாயேன் செல்லவே. உன் மனசில் எப்போதும் அமைதி நிலைச்சிருக்கும்படி இந்த சாயப்பாவே உனக்கான நல்வழிகளை காட்ட போகிறேன். உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன். யாரோ செஞ்ச தப்புக்கு நீதான் பொறுப்புன்னு சொல்லி யார் உன்னை குற்றம் சாட்டினாலும் அதை ஏற்றிக்கொள்ளாதே. என் பிள்ளையான் நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. உன்னை அள வைத்தவர்களை எல்லாம் நான் ஒருபோதும் அமைதியாக விட்டுட மாட்டேன். என் நாமத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கும் உனக்காகவே உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும்படி சூழல்களை உருவாக்குறேன். உன் மேலே இருந்த குற்றத்தை எல்லாம் உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை எல்லாம் நான் ஏந்தி கொண்டு நீ எப்போதும் சந்தோஷமா வாழ்க்கையில உலா வரும்படி செய்கிறேன். நீ எப்போதும் மனசளவில் உறுதியோடு இரு. உன் வாழ்க்கையில நிச்சயமாக நீதியும் நேர்மையும் நிலையாட்டப்படும் என் செல்லமே. உன் வாழ்வில் இனி அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்க போது. நீ சந்திக்கும் சோதனைகள் அனைத்தும் உனக்கு வலிமையை மட்டுமே தருங்கிறத புரிஞ்சுக்கோ. இனிமே உன் மனசுல மகிழ்ச்சி பெருகும்படியும் சந்தோஷம் பொங்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போறேன். உனக்கு உண்மையாக இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்தே தீர்வேன். உன் உள்ளம் ஆனந்தத்தில் மலர்ந்து நிறையும்படி உன் முன்னேற்றத்துக்கான வழியை கொடுக்க போகிறேன். இனிமேல் நீ ஜெயிக்கிறதையும் முன்னேறுவதையும் யாராலும் தடுக்க முடியாது. என் அருள் உனக்கு பக்கபலமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நீ பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்காது என் செல்லமே. வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் கஷ்டங்களை தாண்டி உன் இஷ்டம் போல உன் வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். என்னுடைய பரிபூர்ண அருளால் உன் வாழ்க்கையில் அனைத்துமே மாறும் என்பதை புரிந்து கொள். இப்போது தற்காலிகமாக நீ மனசை போட்டு குழப்பிக்காம உறுதியாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை நான் வரவழைப்பேன். என் முயற்சி உன்னையும் உயர்த்தும். கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலையும் வெற்றி உண்டாகும். கூடிய சீக்கிரம் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை வந்து தட்டும்னு சொன்னேன் அல்லவா? அந்த வாய்ப்பை நிலையான எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல பலனாக மாற்றி கொடுக்க போகிறேன். உன் வருமானத்தை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை தரேன். நீயும் தயங்காமல் துணிந்து செயல்படு. என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எந்த முயற்சியும் வீண் போக நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை காத்து உனக்கான நல்ல பாதையை நான் உருவாக்கி தர்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் மறைஞ்சு மாயமாக போய் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருமையும் பெருமிதமும் உன் வாழ்க்கையில் வந்து சேருமே செல்லமே. வாழ்க்கையில் ஏமாற்றம் வந்தாலும் ஏற்றமும் ஆற்றமும் வந்தாலும் எதையுமே அதிகமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் பார்த்துட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணுன்றதை மட்டும் நீ முடிவாக வச்சுக்கோ. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இந்த உலகத்தில் வீணாக போகாது. இப்போது நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சி கூட நாளைக்கு உனக்கு பெரிய பலனை கொடுக்கும்படி என்னால் செய்ய முடியும். இருண்ட நாட்கள் அனைத்தும் கடந்து போகும்படியும் துன்பம் நீங்கிய பிறகு வெளிச்சம் உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாய் வந்து சேரும்படியும் நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் உன் முயற்சிகளை சரியாக செய்துவிடு. நம்பிக்கையோடு நீ ஒரு அடி எடுத்து வச்சினா உனக்காக நான் 4 படி இறங்கி வைப்பேன். இனி உன் வாழ்க்கை இலகுவாகவும்
பிரகாசமாகவும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ இழந்ததை பற்றியே நினச்சி கவலைப்படாத. இன்னும் இன்னும் நீ சற்றும் எதிர்பாராத நன்மைகளும் நிரந்தர முன்னேற்றங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. என்னை நம்பி உனக்கு இனி எல்லா வகையிலும் சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். யார் உன்னை நிராகரித்தாலும் நீ ஒவ்வொரு நாளும் அதையெல்லாம் யோசித்து உன் வாழ்க்கையை எப்படி சிறப்பாக வாழணும்னு யோசி. எல்லாமே உன் துணையோடு உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும். நான் உன் கரங்களுக்குள் இருப்பது போலவே நீ என்னை கொஞ்சம் விடுவித்தால், அதாவது நீ எப்படி உன்னை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதே போல் நானும் உன்னை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கதால உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கான சாந்தியையும் உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறேன். நீ துன்பத்தை எதிர்கொள்வதும் மீண்டும் எழுப்புவதும் என் அருளால் தான் என்பதை மறந்துவிட வேண்டாம். துன்பத்தை தாண்டி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நீ பெறுவதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு. தேவையற்ற கவலைகளில் மூழ்கி உன் வாழ்க்கையை வீணடிக்காதே. இப்போது உன்னை சுற்றி இருக்கும் எல்லா சூழ்நிலைகளும் நிரந்தரமானது இல்லை. கண்டிப்பா எதிர்காலத்தை உனக்கான ஏற்ற மிகுந்த காலமாக உருவாக்கி தர்றேன். எல்லாமே காலத்தோடு கடந்து போய் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன். உன்னை மதிப்பவர்களை உற்சாகப்படுத்து. உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி கரம் நீட்டு. உன்னை காயப்படுத்துகிறவங்களை எல்லாம் மன்னிச்சிடு. உன்னை விட்டு விலகி போனவங்கள மனசில் நினைக்காம யோசிக்காம கவலைப்படாம அடுத்தடுத்து நீ செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு உன் நிலைமையை உயர்த்த பழகு. உன் வாழ்க்கை மீண்டும் வசந்த போல மலரும். அழகான வசந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன் கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படாமல் உன் வருங்காலத்தை நினச்சி மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. தற்போதைய உன்னுடைய நிலைமை அனைத்தையும் மாற்றி என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு நான் கொண்டுட்டு போக போகிறேன். நீ கடந்ததும் கடந்து செல்லும் பாதைகளை அனைத்தும் உன் வாழ்க்கையை மேம்படுத்தும். விதவிதமாக வித்தியாசமாக உன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு வழித்துணையாக உன்னை தாங்கி நடத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கண்டிப்பாக உன் மனதில் இருக்கும் வருத்தத்தை எல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன். இனி எந்த துன்பமும் உன்னை நெருங்க முடியாது என் செல்லமே. உன் உள்ளம் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தாலே புயல் வந்தாலும் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை தாண்டி நீ வெற்றிகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். எல்லா நாளும் நல்ல நாளாகவே இருந்து விடுமா என்ன? இதோ இப்போது உனக்கு நடப்பது அனைத்தையும் நான் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். கவலைகள் உன் துன்பத்தின் போது உன்னை ஆக்கிரமித்திருந்தாலும் நீ அதை தூக்கி ஓரமாக வச்சிட்டினா கவலைகளற்ற மகிழ்ச்சியான இன்பமயமான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். உன்னுடைய மனசை எப்போதும் சமநிலையில் வச்சுக்கிட்டினா கஷ்டம் சந்தோஷம் எது வந்தாலும் வாழ்க்கையை எதிர்கொள்ள கற்றுக்கிட்டினா அப்புறம் வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற் போல மாறிவிடும் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீ மனசில் ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்காக நான் நடத்தி தரப்போகிறேன். உன் துன்பம் எந்த வகையிலும் உன்னை தீண்டாமல் உன் அமைதிக்கு கேடு விளைவிக்காமல் உன்னை உறுதியாக வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் ஒருபோதும் கோபம் கொள்ளாதே. என்ன நடந்தாலும் அதை பொறுமையாக ஏற்றுக்கொள். உன் கவலைகள் என்பது உன் வாழ்க்கையை விட்டு விலகி போய் உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வந்து சேரும். உன் வாழ்க்கையை இனி எளிதாகவும் இனிதாகவும் மாற்றுவதற்கு இந்த சாயப்பா முடிவெடுத்துட்டேன். பல நேரம் நீ உன்னையே போட்டு குழப்பிக் கொள்கிறாய். நீ எப்போதும் தெளிவான மனநிலையில் இருக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். உன் வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு புரியாமல் வித்தியாசமாக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுறேன்.